தேவதையே அமர மகாதேவ கருணையே வடிவாகி அன்னை கோமதி அம்பிகை சமேத சங்கரலிங்க பெருமானுடைய பேரொருள் துணையோடும் நமக்கெல்லாம் தாயும் தகப்பனுமாக இருக்கக்கூடிய அன்னை பெரிய நாயகி அம்பிகை சமேத கைலாசநாதருடைய திருவருள் துணையோடும் ஆச்சாரியமூர்த்திகளுடைய அனுக்கிரகத்தோடும் அடியார் பெருமக்களுடைய ஒத்துழைப்போடும் நம்முடைய சைவ சித்தாந்த சபையில் 268வது உளவாரப்படி இன்று மிகச் சிறப்பாக பிரம்மதேசம் என்ற இந்த புண்ணிய சேத்திரத்திலே திருவருள் துணையோடு நடத்தி இருக்கிறோம். நண்பர்களே, இந்த அருமையான வேளையிலே இந்த கோயிலை பற்றி ஒரு சில விஷயங்களும், இன்று குருபூஜா நாயகராக இருக்கக்கூடிய கூற்றுவ நாயனாருடைய அருள் வாழ்க்கை சரித்திரத்துல சில துளிகளையும் இன்று சிந்திப்பதற்கு திருவருளை வேண்டி நிற்போம். அன்பர்களே, இந்த கோயில் மிக பழமையானது. எவ்வளவு பழமையானதுங்கிறதுக்கு யாரும் எதுவும் நெட்ல காலையில இருந்து தேடி பார்க்கிற எந்த ஆதாரமும் கிடையாது. அவ்வளவு பழமையானது. உள்ளே இருக்கிற மூலவர் இருக்கிற கோயில்ல இருந்து ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது என்ற தகவல் இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்திலேயே மிகப்பெரிய நந்தியுடைய கோயில் இந்த கோயில். பாத்தீங்கன்னா பெரிய நந்தி. சிற்ப வேலைப்பாடுகள் சோழ மன்னர்களுடைய சிற்பமாக இருந்தாலும் சரி, பாண்டிய மன்னர்களுடைய சிற்ப வேலைப்பாடாக இருந்தாலும் அந்த அற்புதத்தை எடுத்து காட்டக்கூடிய அளவிலே இங்க உள்ள சிற்பங்கள் மிக தெளிவாக இருக்கு, நேர்த்தியா இருக்கு. கைலாசநாதருடைய சிறப்பு நம்ம எவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு சிறப்புடையவர். இந்த ஊருக்கு ஸ்தல விருட்சம் இலந்தை மரம். இலந்த செடியாத்தான் நம்ம பார்த்திருப்போம், படர்ந்து வரும். அதிகபட்சம் இதுக்கு மேல இருக்காது. ஆனா அங்க இலந்தை மரம் ஸ்தல விருட்சம். இதே போல உத்தரகோசம் அங்கேக்கும் இலந்தை மரம் ஸ்தல விருட்சம். இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா இலந்தையடி நாதர் அப்படின்னு ஸ்தல விருட்சத்துக்கு கீழே சுவாமி இருக்கிறார். அம்மை பெரிய நாயகியாக வீட்டிருக்கிறார். நடராஜ பெருமான் புலுகு சபாபதி என்ற திருநாமத்தோட மிகப்பெரிய கோலத்தில் வீட்டிருக்கிறார். நல்ல திறமை வாய்ந்த சிற்பியால் உருவாக்கி நமக்கு தரப்பட்ட அற்புதமான மூர்த்தி அவர். இந்த பக்கத்துல திருவாதிரை மண்டபம். இந்த திருவாதிரை மண்டபத்துல ஒரு அற்புதமான ஒரு சிற்பம் இருக்குது. ராமாயணத்தினுடைய நினைவை சொல்லுகின்ற வகையில ராமர் வாலி மீது மறைந்திருந்து அம்பு விட்ட ஒரு காட்சி அந்த பக்கத்துல ஒரு சிற்பத்துல இருக்குது. இந்த பக்கத்துல ராமர் சிற்பம் இருக்குது. இந்த ராமர் சிற்பத்துல இருந்து பார்த்தா வாலி தெரிவார். அங்க வாலி பக்கத்துல இருந்து பார்த்தா ராமர் தெரிய மாட்டார். அப்படி ஒரு அற்புதமான சிற்பம் இங்க இருக்குது. அந்த வகையில சிற்பத்துக்கென்று மிக சிறப்புடைய ஒரு திருக்கோயிலாக இந்த கோயில் அமைந்திருக்கிறது. பிரம்மனுடைய வழிபாடு நடந்த இடம், பிரம்மனுடைய பேரனாக இருக்கக்கூடிய ரோமச முனிவர், பிரம்மாவுக்கு பேரன், அவருடைய சாபம் நீங்கிய இடம் இந்த கோயில். ஏன்னா பெரியவங்க பெரும்பாலும் தப்பு பண்ண மாட்டாங்க. அப்படி தப்பு பண்ணாங்கன்னா உங்களுக்கு சாபம் பெருசா கிடைச்சிருக்கும். அந்த சாபத்தையே நீக்கக்கூடிய வலிமை உடையது இந்த திருக்கோயில். அப்ப நமக்கெல்லாம் எவ்வளவு நல்லது நடக்கும். ஏதாவது ஒரு வகையில சாபம், யாராவது ஒருத்தர் சாபம் விட்டுருப்பாங்க, அந்த சாபம் நம்மளை சுத்திக்கிட்டு இருக்கும். இங்க வழிபட்டமா அந்த சாபம் இல்லாம போகும். அப்படி நம்முடைய சாபங்களையும் பாவங்களையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயிலா இந்த கோயில் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான கோயில். இந்த கோயில்ல இன்னைக்கு நாம உழவார பணி செய்வதற்கு நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நம்ம எல்லாரும் நல்லபடியா பயன்படுத்திக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் வாய்ப்பு கிடைக்காது. இன்னைக்கு நமக்கு இங்க வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு அற்புதமான வாய்ப்பு. நம்ம நல்லபடியா பயன்படுத்தி இருக்கிறோம். நல்லபடியா நம்முடைய பணியை செய்திருக்கிறோம். இன்றைக்கு குருபூஜா நாயகராக வீட்டிருக்கக்கூடியவர் கூற்றுவ நாயனார் என்று 63 நாயன்மார்ல ஒருத்தர். நாம இப்ப கோயிலுக்கு உள்ள போனோம்னா தெரியும். இந்த பக்கம் பார்த்தோம்னா வரிசையா 63 நாயன்மார் இருக்கிறாங்க.
இந்த 63 நாயன்மார் யாருன்னா, நமக்கெல்லாம் இறைவனை எப்படி வழிபடணும், அடியார் தொண்டுங்கிறது நாம எப்படி செய்யணும் அப்படிங்கறத நமக்கு வழிகாட்டினவங்க. ஏன்னா நமக்கு வழிகாட்டுறதுக்கு ஒருத்தர் இருந்தா தான் நம்மளால போக முடியும். நமக்கு வழிகாட்டினவங்க, அப்படி வழிகாட்டினவங்க இருந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய கோயில் நமக்கு கிடைச்சிருக்கு. சிற்ப வேலைப்பாடுகள்ல எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. மேல இருக்கிற அந்த இதெல்லாம் பார்த்தா மரத்துல செய்யக்கூடிய வேலையை கல்லுல செஞ்சிருக்கிறாங்க. அந்த நிலைக்கதவு அவ்வளவு பெருசா இருக்கு. இதெல்லாம் நமக்கு கிடைச்சதுக்கு யார் காரணம்? நம்முடைய நாயன்மார்கள். அந்த நாயன்மார்கள் வரிசையில இன்னைக்கு கூற்றுவ நாயனார் இன்று பெருமானுடைய திருவடியை கலந்த ஒரு பொன்னாள். ஏன்னா நமக்கெல்லாம் சைவ மக்களுக்கெல்லாம் இந்த உலகத்துல நாம பிறந்திருக்கிறது எதனால, ஏன் பிறந்தோம்? ஒரு சின்ன கேள்வி யார்ட்டையாவது கேட்டாருங்கன்னா அது தெரியாமத்தான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் பிறந்தேன்னு எனக்கே தெரியல. என் பிள்ளைகள் வேற வளர்ந்துருச்சு, பேர பிள்ளைகளை வேற பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் நான் பிறந்தது என்ன காரணம்னு எனக்கே தெரியல. இந்த கேள்வியோட தான் நம்ம நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா நம்முடைய சமயம் என்ன சொல்கிறதுன்னா, பெருதற்கரிய இந்த மானுட பிறவி இது லேசா கிடைக்கக்கூடிய பிறவியே இல்லை. நம்ம பார்க்கிறோம், ரோட்ல எத்தனையோ விலங்குகளை பார்க்கிறோம், அறிவில்லாமல் செயல்படக்கூடிய எத்தனையோ விலங்குகளை பார்க்கிறோம். நாம குளிச்சுட்டு கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறோம், ஒரு நாய் அந்த பக்கத்துல சகதியில உருண்டுட்டு அப்படியே வரும். நாம அப்பதான் கழுவி விட்டுருப்போம், வந்து சவதி ஆக்கிட்டு போயிரும். அதுக்கு அந்த சிந்திக்கிற அறிவு கிடையாது. அப்படியெல்லாம் இல்லாம நம்மள ஆறறிவுடைய மனிதனாக நம்மளை சுவாமி கொடுத்திருக்கிறார். இந்த மானுட பிறவி நமக்கு கிடைத்தது எதுக்காக? மானுட பிறவி தானும் வகுத்தது ஆணிடத்து அஞ்சும் ஆடும் அரண் பணிக்காக. சித்தியார் சித்தியார்னு ஒரு அற்புதமான நூல். அதுல சொல்றாங்க, இந்த மானுட பிறவி கிடைச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பசு நிறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நெய், பால், தயிர், கோமயம், கோஜலம் என்று சொல்லக்கூடிய பஞ்சகவ்யத்தை விரும்பி தனக்கு அபிஷேக பொருளாக ஏற்றுக்கொண்ட பரமேஸ்வரனுடைய திருக்கோயில்ல பணி செய்வதற்காகத்தான் இந்த உடம்பும் கொடுக்கப்பட்டது சொல்லியிருக்கிறவர் உமாபதி சிவாச்சாரியார். யாரோ சாதாரணமாக சொன்னாங்க, நம்ம மறுக்கலாம். அனுபூதி பெற்ற அடியார்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது நமக்கு தெரிஞ்சிருக்கு, உலகார பணிக்கு வந்திருக்கிறோம். அப்படி வந்த நாம இந்த பிறவியினுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்கு இந்த உழவாரப்படி நமக்கு மிகுந்த துணை இருக்கும். நம்முடைய நாயன்மார்கள் இறைவனுடைய பணியையே சிறப்பாக கொண்டு, தம்முடைய சிறமையை கொண்டு பணி செய்து, இறைவனுடைய திருவடியையே நம்பி, அந்த திருவடி மட்டுமே எனக்கு துணை, இந்த திருவடி மட்டுமே எனக்கு அணிகலன், இந்த உத்ராட்சம் மட்டுமே எனக்கு அணிகலன், விபூதி எனக்கு அணிகலன் அப்படின்னு நினைச்சிருந்தவங்க நம்முடைய நாயன்மார்கள். அன்னைக்கு ஒருத்தங்க கேக்குறாங்க, காலையில எந்திரிச்சு வேலை நிறைய இருக்குது, பிள்ளைகளை எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், வீட்டுக்காரரை வேலைக்கு அனுப்பணும், 9 மணிக்கு மேல ஆயிருது, அதுக்கு மேல நான் குளிச்சு சாப்பிட மணி 11 ஆயிருது, நான் எப்பத்தான் விபூதி பூசுறது? 11 மணிக்கு மேல நான் குளிச்சுட்டு விபூதி பூச முடியுமா? அது வரைக்கும் நான் விபூதி இல்லாம இருக்கிறதா? யார் சொன்னது விபூதி இல்லாம இருக்கணும்ட்டு? காலையில எந்திரிச்ச உடனே நல்லா முகத்தை கழுவுங்க, கைகால் முகம் அலம்புங்க. வீட்டுல முன்னாடி தொழிக்க வர்றோம்ல, யாரு இப்ப தொழிக்கிறா? எல்லாம் டீப்பை பிடிச்சிட்டு அப்படியே வேலையை முடிச்சுட்டு போற காலமா இருக்கு. முன்னாடிதான் பசுஞ்சாணத்தை கரைச்சி தொழிச்ச காலம் உண்டு. வீட்டை விட்டு வெளியே வரும்போது நெற்றி நிறைய விபூதியை பூசிட்டு வாங்க. குளிக்கலன்னு யோசிக்கவே வேண்டாம். விபூதியை பூசுறதே ஒரு குளியல் தான். காலையில சொன்ன விபூதி இல்லாம வெளியே வரவே கூடாது. ஆடை இல்லாம வெளியே வருவோமா? வரமாட்டோம் இல்லையா? அதுக்கு கூசுறம் இல்ல. லேசா ஒரு வேஷ்டி சைடுல கிழிஞ்சிருந்தா, என்னடா கிழிஞ்ச வேட்டியை கட்டிட்டு வர, வேற வேட்டி எடுத்து கட்டு சொல்றோம் இல்லையா? அட்லீஸ்ட் அதை மறைக்கிறதுக்கு மேல ஒரு துண்டாவது கட்டிக்கிறமே. அப்ப அழகா நமக்கு சாமி நெற்றி கொடுத்திருக்கிறார் விபூதி அணிவதற்கு. அந்த நெற்றியில விபூதி அணியாம நம்ம வெளியே வரலாமா? விபூதி அணிஞ்சுதான் வெளியே வரணும். இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் நம்முடைய நாயன்மார்கள். கலந்தை அப்படின்னு ஒரு அருமையான ஊர், ஒரு சிற்றரசு.
இப்ப நம்ம பக்கத்துல சொல்லுவோம்ல ஜமீன் சொல்லுவோம் இல்லையா? இப்ப நம்ம பக்கத்துல பாத்தீங்கன்னா இது சிவகிரி ஜமீன் இருந்தாங்க. அடுத்து பக்கத்துல பூலித்தேவர் ஒரு ஜமீன் இருந்தார். இன்னும் நிறைய ஜமீன் இருக்கிறாங்க. நெல்கட்டஞ்சவை ஜமீன், அடுத்து வீரகரம்புதூர்ல ஒரு ஜமீன், நம்ம ஆடித்தவசுக்கு விழா எடுத்து நடத்துறாங்க இல்லையா, அது மாதிரி ஜமீன் நிறைய இருந்தாங்க. அந்த மாதிரி சிற்றரசு ஜமீனை விட கொஞ்சம் பெரியவங்க, கொஞ்சம் அதிகமான பரப்புல தலைவரா இருக்கிறவங்க. அந்த கலந்தைங்கிற அந்த சிற்றரசுல ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படின்னா, எதிரிகள் இவரை பார்த்தா பயப்படுவாங்க. எதிரிகள் இவரை பார்த்தாலே பயப்படுவாங்க. அவ்வளவு வீரம் மிக்கவர். நாமளும் இப்ப சில பேரை பார்த்த உடனே பயப்படுறோம். ஐயோ இவனா, இப்ப எதுக்கு இவன் வந்தா? போன் போட்டா நம்ம பாக்குறோம் இல்லையா? நமக்கு போன் வந்துச்சுன்னா பார்ப்போம், இவர் எதுக்கு இப்ப போன் போடுறாரு நேரம் கெட்ட நேரத்துல? ஹலோ சார், வணக்கம் சார், பேச ஆரம்பிச்சிடறோம். அதுக்கு முன்னாடி திட்டுறோம், அப்புறம் நம்ம பேச ஆரம்பிச்சிடும். அப்படி பயம் இல்லை. இவர் வீரத்தை கண்டு பயம். இவர் முன்னாடி நின்று நாம ஜெயிக்க முடியாது. அந்த வீரம் எதனால வந்ததுன்னா பெருமானுடைய திருவருளால் வந்தது. எதிரிகள் யாரு வந்தாலும் அவங்க எல்லாம் ஜெயிப்பார். ஜெயிச்சு தன்னுடைய நாட்டை விரிவுபடுத்தினார். இவ்வளவு செஞ்சும் அவருக்கு அந்த மணிமுடியாகிய கிரீடம் இல்லை. இப்ப இவர் என்ன நினைச்சாரு, கிரீடம் இல்லாம ராஜாவா இருந்தா நல்லா இருக்குமா? கிரீடம் இல்லாம ஒரு ராஜாவா இருந்தா நல்லா இருக்குமா? இப்ப நம்ம ஊர்ல ஆடித்தவசு திருவிழா நடந்துச்சு, 12 நாள் திருவிழா. அந்த 12 நாள் திருவிழாலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பேட்ஜ் குத்திட்டு போனோமா, ரவுண்டா பேட்ஜ் குத்திட்டு போனோமா. 4ஆம் நாள் பேட்ஜ், 5ஆம் நாள் பேட்ஜ், 1ஆம் நாள் பேட்ஜ், எல்லாம் பேட்ஜ் குத்திட்டு போனோம். அந்த பேட்ஜ் குத்திட்டு போனாதான் ஒரு மரியாதை. இப்போ ராஜானா எப்படி இருக்கணும்னா, அவருக்குரிய அணிகலன்கள் அவற்றை இருக்கணும். ராஜானா அப்படித்தான் இருக்கணும். ஒரு மந்திரி வந்தாருன்னா அவருக்குன்னு ஒரு தனி கார் இருக்கணும். முன்னாடி ஒரு பைலட் வண்டி போகணும், பின்னாடி ஒரு பைலட் வண்டி வரணும். கட்சிக்காரங்க வாழ்க வாழ்கன்னு கோஷம் போட்டு போனோம். அப்படி வந்தா தான் மந்திரிக்கு மரியாதை. சும்மா அவர் மட்டும் தனியா நடந்து வந்தாருன்னா யாரும் என்னன்னு கேட்க போறது இல்லை. அப்போ ராஜா அவருக்குரிய மரியாதையில இருக்கணும். அவர் என்ன நினைக்கிறாரு, நாம இவ்வளவு அரசாட்சி பண்றோம், ஆனா நமக்கு ஒரு மணி மகுடம் ஒண்ணு இல்லையே, இந்த குறை மட்டும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு என்ன பண்றாரு, யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு கொடுக்கல. இப்ப நாம ஒரு பட்டம் வேணும்னு வச்சுங்களேன், ஏதாவது இப்ப நான் எனக்கு ஒரு பட்டம் வேணும், சொற்பொழிவு செல்வர் அப்படின்னு ஒரு பட்டம் வேணும்னு நினைக்கிறேன். யாருக்காவது ஒருத்தர் கொஞ்சம் பணத்தை கொடுத்து, உங்க மன்றத்துல இந்த நிகழ்ச்சி நடக்கல, இந்த நிகழ்ச்சியில எனக்கு இப்படி ஒரு பட்டத்தை கொடுத்துருங்க, அதுக்கு என்ன செலவாகுதான் நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா நமக்கு ஒரு பெரிய சீல்டு ஒண்ணு கொடுப்பாங்க, ஒரு நினைவு பரிசு ஒண்ணு கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி எனக்கு பட்டம் வந்துருச்சு நம்ம சொல்லிக்கலாம். ஆனா கிரீடம் வைக்கிறது எப்படி வச்சுக்கிறது? ராமருக்கு வசிஷ்டர் கிரீடம் வச்சாராம். வசிஷ்டனே புனைந்தான் மௌலி அப்படின்னு நம்ம ராமாயணத்துல படிக்கிறோம். அப்ப அந்த கிரீடத்தை வைக்கிறவங்க வந்து ஒரு பெரியவங்களா இருக்கணும். அப்படின்னா தானே மரியாதை. இது யார் கொடுத்தது தெரியுமா? அவங்ககிட்ட வாங்கின மாக்கம். இந்த பரிசு முதலமைச்சர்கிட்ட வாங்கின பரிசு, பத்மஸ்ரீ விருது பிரதமர்கிட்ட வாங்கினது, ஜனாதிபதிட்ட வாங்கினது. இது எனக்கு இன்னார் கொடுத்தது. எங்க ஆசிரியர் பெருந்தகை எனக்கு கொடுத்த பிறந்த நாள் பரிசா கொடுத்த ஒரு புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கிறேன், அடியனுடைய ஆசிரியர் இத்தனாவது பிறந்த நாளில் எனக்கு கொடுத்த பரிசு அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன். இந்த புத்தகம் பத்திரமா வச்சிருக்கேன். காரணம் என்ன, நம்முடைய ஆசிரியர்கிட்ட வாங்கினது. வாங்குறது பெரிய இடமா இருந்தா மரியாதை அதிகம். அப்ப இந்த கூட்டுவ நாயனார் என்ன நினைக்கிறாரு, தில்லையில இருக்கக்கூடிய 3000 பட்டம் சூட்டுவாங்க, மணிமுடி சூட்டுவாங்க. அவங்க சூட்டினா சிவபெருமானே சூட்டின மாதிரி, அந்த ஆடல் அரசனே வந்து சூட்டின மாதிரி. அதனால நம்ம சிதம்பரத்துல போய் அங்க இருக்கிற தில்லைவாழ் அந்தணர்கிட்ட சொல்லி நாம அந்த திருமுடியை சூட்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். சிதம்பரத்துக்கு போறார். அங்க உள்ள தில்லைவாழ் அந்தணர்களை எல்லாம் வணங்குறார். ஏன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை பாடணும்னு சொல்லும் பொழுது சுவாமி முதல்ல அடி எடுத்து கொடுத்தது தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன்.
சுவாமியே அவர்களை பெருசா சொல்றாருன்னா அப்ப அவங்களுடைய பெருமை எப்படிப்பட்டது. அவங்கள போய் வணங்கினார். வணங்கி, சுவாமி அடியனுக்கு இந்த மணிமூடத்தை சூட்டி அருளணும். அப்ப பிள்ளைவார் அண்ணனர்கள் என்ன சொன்னாங்க, நாங்க சோழர் குலத்து ராஜாவை தவிர வேற யாருக்கும் நாங்க முடி சூட்டுற வழக்கம் எங்கிட்ட கிடையாது, அதனால உங்களுக்கு நாங்க சூட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இப்ப தில்லைவாழந்தனங்க தீட்சியர்கள் இன்னும் உறுதியா இருக்கிறாங்க. ஆனா மற்ற இடங்கள்ல என்ன நடக்கு, செஞ்சிடலாம் ஆனா கொஞ்சம் செலவாகுமே, மற்ற இடங்கள் நடக்கு. ஆனா இன்னைக்கும் தில்லைவாழந்தனர்கள் இந்த உறுதிப்பாட்டோட அந்த கோயிலை கட்டி காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, முடியாது. இருந்தாலும் வந்திருக்கிறது யாரு, வில் வீரன், எதிர்த்து நிக்க முடியாது. என்ன பண்ணிட்டாங்க, அந்த மணிமகுடம் அங்க கோயில்ல ஒண்ணு இருக்குது, ஏன்னா அந்த அப்படி அலங்காரம் பண்ணிட்டு அதை மறுபடியும் கோயில்ல வாங்கி வச்சுக்கிடுவாங்க. அந்த முடி சூட்டுதல், அந்த மணிமகுடத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு குடும்பத்தை வச்சுட்டு மிச்சம் எல்லாரும் எங்க போயிட்டாங்க, மலைநாட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப கேரளான்னு சொல்றமே அங்க போயிட்டாங்க. ஒரு குடும்பம் மட்டும் உட்கார்ந்து அந்த மணிமகுடத்தை பாதுகாத்துட்டு இருக்கு. இதை கேட்ட உடனே கூற்றுவ நாயனாருக்கு மனசுக்குள்ள ரொம்ப கவலைப்பட்டார், மனசு ரொம்ப வருத்தப்பட்டார், மனசு உழன்று போனார். ஒரு பெரிய வில் வீரர் மனசு உழன்று போறார். இப்படி ஆயிடுச்சே சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சேர நாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவர் தன்னுடைய இடத்துக்கு வந்து இரவு முழுக்க தூக்கம் வரல. நமக்கே மனசுல ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தா தூக்கம் வருதா, விடிய விடிய புரண்டு புரண்டு படுக்க, கண்ணை மூடுனா இந்த நினைப்பு தான் வருது, தூக்கமே வரல. சொல்றோம் இல்லையா, சாதாரணமா இந்த உலக நினைப்பிலேயே நமக்கு தூக்கம் வர மாட்டாது. ஆனா அவர் என்ன நினைக்கிறார், பெருமானுடைய திருவடி வேணும்னு நினைக்கிறார். அது கிடைக்கலன்னா அவருக்கு எவ்வளவு மனசு கஷ்டம் இருக்கும், தூக்கமே வரல. அந்த நினைப்போடையே கண்ணை ஏறுகிறார். சுவாமி உன்னுடைய திருவடியை என்னுடைய முடி மீது சூட்ட வேண்டும். இந்த மணிமூடத்தை சூட்டுறதுக்கு அவங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சாமி உங்களுடைய திருவடி ஒன்றே எனக்கு துணை அப்படின்னு சொல்லி அந்த நினைவோடையே தூங்குறார். அப்போ சுவாமி கனவுல வர்றார். கனவுல வந்து தன்னுடைய குஞ்சித பாதமாக இருக்கக்கூடிய திருவடிய கூற்றுவ நாயனாருடைய சிரசில் பதிக்கிறார். அவர் அந்த திருவடியையே தன்னுடைய மணிமகுடமாக ஏற்றுக்கொள்கிறார். மணிமகுடமாக ஏற்று அடுத்த நாள் தொடங்கி ஒவ்வொரு ஊரிலேயும் இருக்கிற கோயில்களுக்கு தனித்தனியே சிறப்பு செய்கிறார். ஏன்னா சேக்கலா சாமி அதை தனித்தனியே அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறார். தனித்தனியே சிறப்பு செய்கிறார். ஏன்னா ஒரு கோயிலுக்கு ஒண்ணு தேவைப்படும், இன்னொரு கோயிலுக்கு ஒண்ணு தேவைப்படும். அப்ப இந்த கோயிலுக்கு தேவையானது அங்க கொடுக்க முடியாது, அங்க தேவையானது இங்க கொடுக்க முடியாது. எல்லா கோயிலுக்கும் ஒரே மாதிரி அப்படின்னு சொன்னா முடியாது. எந்த கோயிலுக்கு என்ன தேவை, பூஜைகள் தடை இல்லாம நடக்கணும். ஏன் பூஜைகள் தடை இல்லாம நடக்கணும்னா, கோயில்ல பூஜைகள் தடைப்பட்டால் நாட்டுல வளம் குன்றும். திருமூலர் சொல்றார், முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடின் மன்னருக்கு தீங்குல. முதல்ல கோயில்ல பூசைகள்லாம் நடக்காம இருந்துச்சுன்னா நாட்டை ஆள்ற ராஜாவுக்கு இடைஞ்சல் முதல்ல. அடுத்தது வாரி வளம் குன்றும், மழை பெய்யாது. நம்ம சங்கரன் கோயிலை பொறுத்த அளவுக்கு எடுத்துக்கிட்டா இந்த ஆடி மாசத்துல எல்லாம் சீசன் ஆரம்பிச்சு அப்படி தண்ணி சொல்லும் வானத்துல இருந்து விழுந்துகிட்டே இருக்கக்கூடிய நேரம், வெளியே வர முடியாது, சோப்போட்ட துணி காயாது. அப்படிப்பட்ட நேரத்துல இருக்கிற நாம பங்குனி சித்திரையில வெயில் அடிச்ச மாதிரி அடிக்குது. காரணம் என்ன, கோயில் பூசைகள் தப்புது. முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடின் மன்னருக்கு தீங்குல வாரி வளம் குன்றும். அதுக்கு மேல இன்னொன்னு சொல்றாரு, கண்ணம் களவு மிகுத்திடும். களவு அதிகமா களவு போகுமா, ஏன்னா வளம் இல்லாட்டா களவு போகும். திருமூலர் நாயனார் சொல்றார். அப்ப கோயில் பூஜைகள் முட்டுப்படக்கூடாது. அப்பதான் ராஜாவும் நல்லா இருக்க முடியும், மக்களும் நல்லா இருக்க முடியும். அதனால என்ன பண்ணாரு, கோயில் பூஜைகள் முட்டுப்படாமல் நடக்கிறதுக்கு எவ்வளவு ஏற்பாடு பண்ணணுமோ அவ்வளவும் தனித்தனியே செய்தார். செய்து முடிச்சு பல்லாண்டு காலம் இந்த பணியை செய்து
அற்புதமான ஒரு நாளிலே என் பெருமானுடைய திருவடியை கலந்தார். அப்படி அவர் திருவடியை கலந்த ஒரு பொன்னாள் இன்றைய நன்னாள். இந்த நாளில் நாம உழவாரப்படி பண்றோம். அவர் ஒவ்வொரு கோயிலையும் பேணினார். நாம நம்முடைய முன்னோர்கள் கட்டி நமக்காக கொடுத்து விட்டு சென்ற கோயிலை பராமரிக்கிறோம். நம்மளால இப்ப கோயில் கட்ட முடியாது. ஒரு கோயில் கட்டணும்னா முடியாது. குறைஞ்சபட்சம் அந்த கோயிலையாவது பராமரிக்கலாம். அதைத்தான் நாம இப்ப செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம். அவரு ராஜா, அவ்வளவு செல்வ செழிப்போட இருந்தாரு. அவருக்கு எல்லாரும் பயந்தாங்க. மணிமுடி சூட்ட சொன்னாரு, சூட்ட முடியல. சுவாமியே வந்து சூட்டி வச்சுட்டாரு. நாமெல்லாம் அந்த அளவுக்கு தகுதியா? அந்த அளவுக்கு நம்மளால முடியுமா? ஒரு கோயிலை கட்டணும்னு நினைச்சா முடியுமா? நம்மளை கண்டு யாரு பயப்பட போறா? அப்ப நம்மளால என்ன முடியும்? மதுரையில ஒரு நாயனார் இருந்தார். ஒரு 5 நிமிஷம் மட்டும் சிந்திச்சு முடிப்போம், ஏன்னா நீ கொஞ்சம் கால அவகாசம் இருக்குங்கிறதுனால. மதுரையில ஒரு நாயனார் இருந்தார். அவருடைய பேர் என்னன்னா மூர்த்தியார் அப்படின்னு பேர். பெரிய பணக்காரர் இல்ல, நாட்டுக்கு ராஜா இல்ல, பின்புலம் எதுவும் இல்ல, தன்னை பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு வலிமையுடையவர் இல்ல. சாதாரணமா பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு தொண்டர். அவர் என்ன பண்றாரு? பெருமானுக்கு சந்தனம் அரைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பணியை செய்யறார். சந்தனம் அரைச்சு கொடுக்கக்கூடிய, நம்மளால என்ன பணி முடியுதோ எடுத்துக்கலாம், என்ன பணி முடியுதோ எடுத்துக்கலாம். ஆனா எடுத்த பணியை விடாம செய்யணும். அதான் முக்கியம். இந்த வாரத்துல இதை பார்த்தேன், செலவு அதிகமாகுது, அதனால அடுத்த வாரத்துல இருந்து நான் அதை பார்க்கலாம்னு நினைக்கிறேன், அது இருக்கக்கூடாது. நாம ஒரு பணியை எடுத்துக்கணும். அந்த பணியில எவ்வளவு சிரமம் வந்தாலும் முட்டுப்படாம செய்யணும். இவர் என்ன பண்ணார்? மூர்த்தி நாயனார் மதுரையில சொக்கநாத பெருமானுக்கு சந்தனம் அரைத்து கொடுக்கக்கூடிய பணியை செஞ்சார். இப்ப சந்தனம்ங்கிற பேர்ல பவுடர் நிறைய கிடைக்கும். பழைய காலத்துல என்ன வட்ட கல் இருக்கும். இன்னைக்கு மதுரையில அந்த கல் இருக்குது. அந்த வட்ட கல்லுல சந்தன கட்டையை வச்சு தேய்ப்பாங்க. தேய்ச்சி அதுல சந்தன சாந்து வரும். அதை எடுத்து சுவாமிக்கு சாத்துறது கொடுப்பாராம். அப்படி ஒரு பணி பண்ணிட்டு இருக்கிறார். காட்டுல இருந்து சந்தன மரத்தை வாங்குவார். நல்ல வசதியா இருந்தார். ஓரளவுக்கு சந்தன மரத்தை வாங்கி செஞ்சுக்கிட்டு இருந்தார். வசதி குன்றியது. சந்தன மரம் வாங்குறதுக்கு சிரமப்பட்டு வாங்கி செஞ்சார். அந்த நாட்டை கர்நாடக தேசத்து மன்னன் வந்து படையெடுத்து பாண்டிய மன்னனை வென்று கர்நாடக மன்னன் தன்னுடைய ஆட்சிகளை கொண்டு வந்துறான். அந்த கர்நாடக மன்னன் யாருன்னா சைவ சமயம் அல்ல, சமண சமயத்தை சேர்ந்தவன். இந்த சமண சமயத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு என்னன்னா, எல்லாருக்கும் நல்ல மாதிரி இருப்பாங்க. நடந்து போகும்போது கீழே மயில் பிலியை வச்சு தடவிட்டே போவாங்களாம். என்னன்னு கேட்டா, நமக்கு தெரியாம எறும்பு மாதிரி சிவராஜிகள் இருந்தா அதை மிதிச்சு நம்ம கொண்டுட்டோம்னா பாவம். அப்படி உள்ளவங்க. அவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னா, தலையில முடி இருக்காது. முடி வளர வளர பிச்சு பிச்சு போட்டுருவாங்களாம். கையிலேயே பிச்சு போட்டுருவாங்களாம் முடிய. அதனால முடி முளைக்காது. தலையில முடி இருக்காது. அவங்க ஆடை எப்படி இருக்குன்னா துவராடைன்னு சொல்லுவாங்க. துவராடைனா இப்ப நமக்கு பிரியமான காவி ஆடை. இந்த காவி ஆடை சைவர்களுக்கு உரிய ஆடையே இல்லை. சைவர்களுக்கு உரிய ஆடை என்னன்னா துவைத்து உலர்ந்த வெள்ளை வஸ்திரம். ஞான சம்பந்தர் தம்முடைய ஒவ்வொரு பதிகத்திலையும் 10வது பாடல்ல சமணர்களை பற்றி பழித்து சொல்லுகிறார். அவங்க பக்கத்துல போயிடாதீங்கப்பா, அவங்க சொல்றது பூரம் பொய், அவங்க பக்கத்துல போயிடாதீங்க அப்படின்னு நமக்கு சொல்றார். சொல்லும் பொழுது நிறைய இடத்துல துவராடையினர் அப்படிங்கிறார். அப்ப துவராடை வந்து நமக்கு புறம்பானது, காவி ஆடை நமக்கு புறம்பானது. அதை சொன்னோம்னா மற்றவங்க வேற யாரும் எதுவும் நினைச்சிடக்கூடாது. காவி ஆடை தான் நமக்கு புறம்பானது. நாம சைவர்கள் செய்ய வேண்டியது வெள்ளை வஸ்திரம் தான் நாம கட்டிக்கணும். அதனால துவராடை சமணர்களுக்கு சொந்தமானது. அந்த துவராடையினர் வந்து இந்த பாண்டிய நாட்டை பிடிச்சுக்கிட்டாங்க. பாண்டிய நாட்டை சமணர்கள் பிடிச்சவங்க சைவத்துக்கு எவ்வளவு இடைஞ்சல் பண்ணணுமோ பண்ணாங்க. இவர் சந்தனம் கிடைக்காம பண்ணிட்டாங்க. இவருக்கு மனசுக்குள்ள ஒருத்தன், சுவாமி இன்னைக்கு சந்தனம் கிடைக்காம போச்சு, உனக்கு என்ன செய்யறது?
அப்போ ஒரு யோசனை வந்து, சந்தனம் தானே கிடைக்கல, சந்தனம் தைக்கிற கை இருக்குதுல்ல அப்படின்ட்டு அந்த கையை வச்சு அப்படியே தைச்சார். அந்த கல்லுல தோல் கிழிந்தது, உள்ள இருக்கிற சதை பேர்ந்து வந்தது, எலும்பு தேஞ்சது, எலும்புக்குள்ள இருக்கிற இந்த ஜவ்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வெளிப்பட்டுருச்சு. இவ்வளவு சங்கடப்பட்டனா சாமி சும்மா இருப்பாரா? அவர் அப்படியே தடுத்து நிறுத்தி, இந்த சிரமங்கள் உனக்கு தீரும், கர்நாடக மன்னன் மாறுவான், அவன் இறப்பான், அடுத்து நீயே இந்த நாட்டை ஆட்சி செய் அப்படின்னு சொல்லி சாமி ஆசிரியர் வாக்கா சொல்ற. இவர் அந்த வாக்கை சிறமேற்கொண்டு அன்று இரவு சயனித்திருக்கிறார். அன்னைக்கு இரவே அந்த சமண மன்னனுக்கு இறப்பு நேரிடுகிறது, இறந்து போறான். அவனுக்கு வந்து வாரிசு இல்லை. வாரிசு இல்லைங்கிறதுனால ராஜாவை தேர்ந்தெடுக்கணும். ராஜா இல்லாம நாடு இருக்கக்கூடாது. அதனால ராஜாவை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, பட்டத்து யானையினுடைய கண்ணை கட்டி விட்டு அது கையில மாலையை கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஆனா சேக்கலர் மாலை கொடுத்ததா சொல்லல, பட்டத்து யானையை அனுப்புனாங்க அப்படின்னு சொல்றார். அந்த பட்டத்து யானை யாரை தூக்கி தன்னுடைய முதுகில ஏற்றி கொண்டு வருகிறதோ அவர் தான் ராஜா. இவரு சொக்கநாதர் கோயில்ல இருக்கிறார். இந்த யானை அப்படியே புறப்பட்டு வந்து 4 வீதிகளிலும் வலம் வந்து கோயிலுக்கு முன்னாடி வந்து நிக்குது. நம்முடைய மூர்த்தி நாயனார் அப்படியே வெளியே போறார். வெளியே போன உடனே அந்த யானை இவரை வணங்கி இவரை கூப்பிட்டு அப்படியே தலை மேல ஏத்திக்கிட்டு நேரா பட்டம் சூட்டுகிற இடத்துக்கு போயிடுச்சு. பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். சரி, நமக்கு ராஜா கிடைச்சிட்டாரு. இவற்றை வந்து, ஐயா நீங்க இந்த ராஜாங்க பொறுப்பை ஏத்துக்கணும். ஏத்துக்கிறத பத்தி ஒண்ணும் இல்லை, ஆனா நீங்க சுற்ற மணிமகுடம்லாம் எனக்கு வேண்டாம். என்னுடைய ஜடாமுடி இருக்குது, இந்த ஜடாமுடியே எனக்கு கிரீடமாக இருக்கணும். தங்கத்தை போட்டுக்கிட்டு அந்த செயினை போடு, இந்த செயினம் போடு, அந்த கவசம் போடு, இந்த கவசம் போடு, இதெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. எனக்கு உத்ராட்சம் தான் எனக்கு அணிகலன். சிவபெருமானுடைய நாமம் தான் எனக்கு பெருந்துணை. இந்த 3ஐயும் வச்சுக்கிட்டு நான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவேன். அதுக்கு நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா ஏத்துக்கிறேன். ராஜா என்ன சொன்னாரோ அது சரி. எல்லாரும் சரின்னாங்க. ராஜ்ய பரிபாலனத்தை ஏற்றார். ராஜ்ய பரிபாலனத்தை ஏற்று அந்த சந்தன பணி முட்டுப்படாமல், ஏன்னா எடுத்த பணி முட்டுப்படாமல் இருக்கும், அதான் ரொம்ப முக்கியம். முட்டுப்படாமல் தொடர்ந்து அந்த சந்தன பணியையும் செய்து ஆடி மாசத்துல ஒரு கார்த்திகை நட்சத்திரத்தன்று அவர் என் பெருமானுடைய திருவடியை சார்கிறார். இதெல்லாம் நம்முடைய இந்த நாயன்மார்கள் சரித்திரம்லாம் நாம ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய வாழ்வை நெறிப்படுத்த, இறைவனுடைய திருவடியை நாம் நாடுவதற்கு, இறைவன் மீது நாம அன்பு செலுத்துவதற்கு. காலையில் நம்ம ஏற்கனவே பேருந்துல நமக்கு சிந்தனையை தந்தார் பெருமான். இந்த உடம்பு எதுக்கு கொடுத்திருக்கிறாங்க, நிலையில்லாத இந்த உடம்பு எதுக்கு, இந்த நிலையில்லாத உடம்பை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு காலையில சிந்தனைக்கு தந்தார். அந்த சிந்தனையை மீண்டும் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வந்து, பெருமானுடைய திருவுருள் ஒன்றே நமக்கு துணை, பெருமானுடைய அணிகலனாக இருக்கக்கூடிய உத்ராட்சம் ஒன்றே நமக்கு துணை, அந்த விபூதியே நமக்கு அணிகலன். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு 10 பவுன்ல ஒரு செயின் போட்டிருந்தா அப்படி மேல தூக்கி போட்டு வர்றோம். சட்டையில பட்டனை கழட்டி விட்டு அப்பதான் செயின் வெளியே தெரியும், அப்படியே எடுத்து போட்டுட்டு வரோம். ஒருத்தர் மோதிரம் போட்டிருக்கிறாருன்னா அடுத்தவர்கிட்ட பேசும்போது இப்படியே பேசுவார். அது வந்து என்ன போட்டுக்கிற மோதிரம் தெரியணும். இப்ப அணிகலன் மேல நம்ம அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறோம். ஆனா அப்படி இருக்கிற நம்ம உத்ராட்சம் போடுறதுக்கு தயாரா இருக்கிறோமா? ஒரு சுமங்கலிக்கு எப்படி திருமாங்கல்யம் அவளை விட்டு நீங்காமல் இருக்கணுமோ, அதே போல சிவபெருமானை வணங்குகிற ஒவ்வொருத்தருக்கும் உத்ராட்சம் அவங்களை விட்டு நீங்காம இருக்கணும். இந்த கண்ட உத்ராட்சம் போடணும், எல்லாரும் போடணும். சில பேர் சொல்லுவாங்க, இதை போட்டா இப்படி போட்டுக்கிட்டு இப்படி திருப்பி போட்டுக்கிட்டு, அதெல்லாம் இருக்கக்கூடாது. உத்ராட்சம் எல்லாரும் போடணும். உத்ராட்சம் தான் நமக்கு சிறந்த அணிகலன். ஒரு சின்ன உதாரணத்தோட நிறைவு செய்வோம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என்னுடைய நண்பர் ஒருத்தரும் பைக்கில் வந்துகிட்டு இருக்கிறோம். கரிவலத்துக்கு கிழக்க மரத்தோணின்னு ஒரு ஊர் இருக்கு, கரிசல் குளத்துக்கு வடக்க இருக்கு மரத்தோணின்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல
ஒரு சிவாலயம் ஒண்ணு இருக்கு. அங்க இருக்கிற அங்காளேஸ்வரி கோயில் தான் நிறைய பேருக்கு தெரியும். பக்கத்துல ஒரு சிவாலயம் இருக்குது. ஏன்னா ஜம்புலிங்கநாத சுவாமி, அன்னை அகிலாண்டேஸ்வரி. அந்த கோயில்ல பிரதோஷத்துக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு அங்க திருமுறை பாடிட்டு சொற்பொழிவு முடிச்சுட்டு பைக்ல வர்றோம். பைக்ல வர்ற நேரத்துல அப்பதான் அந்த இடத்துல ரோடு போட்டிருந்தாங்க. இந்த ஓரத்துல வரும்போது சறுக்கி விட்டுருச்சு. முக்கு திரும்புற இடத்துல சறுக்கி விட்டு நானும் என்னுடைய நண்பர் அப்படி விழுந்து கிடக்குறோம். இந்த உத்தராட்சம் இருக்கட்டும், கழுத்திலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி வைக்காம அப்படியே போட்டுக்கிட்டே வந்துடும். அப்படி விழுந்துட்டோம். பக்கத்துல ஒரு பஸ் வருது. அந்த பஸ்ஸுக்கு எங்களுக்கு எவ்வளவு இவ்வளவுதான் இடம். அந்த பஸ் கொஞ்சம் நகட்டி இருந்தான்னா இன்னைக்கு அங்க இல்ல. அப்படி ஒரு சூழ்நிலை. பாக்குறவங்க என்ன செய்யறாங்க? இப்ப உள்ள சூழ்நிலை என்ன? பசியால கிறங்கி கிடந்தாலும் சாப்பிட்டு இருக்கான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்பவே சொல்லிட்டு போயிட்டாங்க, என்ன கரக்கமா படுத்து கிடக்காங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஆனா அன்னைக்கு எங்களை முழுசா காப்பாத்தி கொடுத்தது இந்த உத்ராட்சம் தான். 100% நம்ப முடியும். ஆகவே நமக்கு உத்ராட்சம் நம்முடைய உடம்போட இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த இடைஞ்சலும் நமக்கு வராது. அதை மீறி நம்முடைய வினைப்பயன் இடைஞ்சல் வந்தாலும் எளிமையான முறையில நம்மளை விட்டு நீங்கி போயிடும். திருமுறை நம்மை காப்பாற்றும். நமக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திருமுறை தேவாரமாவது படிச்சு வச்சுக்கோங்க. கோயிலுக்கு பெருமான் முன்னாடி நின்னா, தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்றின் ஒரு தவறத்தை சொல்லி பாடுங்க. அந்த பாதுகாப்பு நமக்கு கூடவே வரும். திருமுறை இன்றைக்கும் நிறைய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. திருமுறையை பாடு. இன்னைக்கு பிற சமயத்தவர்கள் அவங்க வீட்டுல 4 பேர் இருந்தாங்கன்னா, கிறிஸ்தவ நண்பர்கள் 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பைபிள் வச்சிருக்கிறாங்க. ஆனா நம்ம வீட்டுல எத்தனை வீட்டுல திருமுறைகள் இருக்குது? திருமுறைனா என்னன்னு கேட்கிற அளவுக்கு இருக்கிறோம். தேவார புத்தகத்தை வாங்கி வைங்க. நமக்கு படிக்க தெரியாட்டாலும் அது இருந்தாலாவது நமக்கு பாதுகாப்பு தரும். திருமுறையே சைவ நெறி கருவூலம். திருமுறையால் பெற முடியாது, எம்முறையாலும் பெற முடியாது. ஆகவே திருமுறையை கை கொள்வோம். அடியார் பெருமையை உணர்ந்து கொள்வோம். எம்பெருமானுடைய திருவடியை இடையறாது நினைப்போம். நம்மால் இயன்றவரை உழவாரப்பணி செய்வோம். நம்முடைய வாழ்வை உறுதிப்படுத்துவோம். வாழ்வை உறுதிப்படுத்துவோம்னா இங்க மட்டுமில்ல, இம்மையே தரும் சோறும் கூரையும். ஏன்னா இந்த பிறவில நமக்கு என்ன இருக்கிற இடம், சாப்பிடுறதுக்கு நல்ல சாப்பாடு, உடுத்துறதுக்கு நல்ல துணி, இதை சாமி கொடுத்துருவார். இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? சுந்தரமூர்த்தி சாமி உஷாரா ஒரு வார்த்தை போட்டு வச்சாரு, சோறு கிடைக்கும்னாரு. இப்ப 40 வயசுக்கு மேல உள்ளவங்க, 60 வயசுக்கு மேல உள்ளவங்க 3 வேளையும் சோறு சாப்பிடுறவங்க யாரு இருக்கா? எல்லாம் ஒரு வேளைதான் சோறு சாப்பிடணும். சுகர் வந்துருச்சு, இனிமே சப்பாத்தி சாப்பிட்டு வேற ஏதாவது சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. ஆனா திருமுறை பாடுனா 3 வேளையும் சோறு சாப்பிடலாம். அப்ப என்ன அர்த்தம்? நோய் இருக்காது. இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? ஆகவே திருமுறையை பாடுவோம். திருமுறையினால கிடைக்கக்கூடிய பலனை நம்ம முழுமையா நமக்கு கொடுக்காம சாமி யாரு கொடுக்க போறாரு? நம்ம கேட்கணும். கேட்டு வாங்குறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். அவர் கொடுக்க தயாரா இருக்கிறார். வாங்குறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். அப்படி நம்மை தயார்படுத்துவதுதான் இந்த உழவாரப்பணி முதலிய காரியங்கள். ஆகவே இந்த உழவாரப்பணியை தொடர்ந்து நம்மால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பண்ணுவோம். ஒவ்வொருத்தராலையும் ஒவ்வொரு வேலை முடியும். அவங்களால முடிஞ்ச வேலை அவங்கவுங்க பண்ணுவோம். நம்ம எவ்வளவு பாக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சாமி நமக்கு கொடுக்க போறாரு. ஆகவே இடையராத இந்த உழவார பணியை செய்வோம். இந்த உழவார பணியை தொடர்ந்து செய்வதற்குரிய ஊக்கத்தையும் மனத்திடத்தையும் அவர் நம்ம கொடுக்கணும். அதுக்காக நாம் அந்த பெருமானுடைய திருவடியில மன மொழி மெய்களாலே வணங்கி தொடர்ந்து இந்த உழவார பணியை செய்வோம். தொடர்ந்து நல்வாழ்வு பெறுவோம். அப்பெருமானுடைய அருள் என்றென்றும் நமக்கு துணை நிற்கும் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இவ்வளவிலே நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதிபதையே மகாதேவா. கண்ணுதலும் கரைமிடரும் காட்டாத வகை நின்று மண்ணுலகில் மாந்தரகம் மாய பிறப்பொழிய பன்னியல் சீர் மாணிக்க வாசகர் வழிவந்த வெண்ணுயர்ந்த குணம்பட்டி வழிமரபு வளர்க மாதோ. திருச்சிற்றம்பலம். நம பார்வதிபதையே அரகர மகாதேவா. திருச்சிற்றம்பலம்.